வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. நண்பர்களே, மார்ச் 23 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் பேசுகிறார். இறைநிலையின் இயல்புகள் காட்சியாகும் என்று சொல்கிறார். எப்பொழுது காட்சியாகும்? எப்பொழுது ஒருவருக்கு மனம் அடங்குகிறதோ, அடக்கம் பெற்ற அந்த மனதினால்தான் இறைநிலையின் இயல்புகளை காட்சியாக உள்ளுணர்வாக பெறுதல் இயலும். இதனையத்தான் ஒரு சித்தர் கூறியதாக சொல்லுகிறார். சினமடங்க கற்றாலும் சிதியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாய் ஏன் பராபரமே என்று அருட்தந்தை அவர்கள் அந்த சித்தர் பாடலை மேற்கோள் காட்டுகிறார். வள்ளுவ பிரானாரும் அதனையே சொல்கிறார். அடக்கம் அமருருள் உய்க்கும் அடங்காமை இருள் உய்த்து விடும் என்று சொல்கிறார். இங்கே அடக்கம் என்று பேசப்படுவது மன அடக்கம். அந்த மன அடக்கத்திற்காக அருட்தந்தை அவர்கள் எளிய முறை தவ பயிற்சியை அளித்திருக்கிறார், அகத்தாய்வு பயிற்சியை அளித்திருக்கிறார். இந்த 2 பயிற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். செய்ய வேண்டும், ஆனால் எப்படி செய்ய வேண்டும்? பேசிக்கொண்டே செய்வதா? பேசாமல் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் அல்லவா? ஆனாலும் இன்னொன்றையும் குறிப்பிடுகிறார். இங்கே வாய் பேசாமல் இருப்பது ஒரு சடங்கு தான், ஆனால் மனம் பேசாமல் இருக்க வேண்டும், மனம் மூடி கிடக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். இதனையே தான் அகத்தியர் சொல்கிறார், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று. எனவே மனம் அது செம்மையாவதற்கும் மனம் அடங்க பெறுவதற்கும் என்ன வேண்டும் என்று சொன்னால் தன்முனைப்பை விட்டொழித்தல் வேண்டும். அப்படி தன்முனைப்பை விட்டொழித்தல் என்பது எப்பொழுது நேரும் என்றால், எப்பொழுது ஒருவர் வாய் மூடி பேசாது இறைவனோடு பேசுகிற நிலையிலே தான் தன்னால் எல்லாம் ஆகும் என்று நினைக்காமல் தன்னம்பிக்கை என்பதை மட்டுமே கொண்டு மனிதன் அடங்கப் பெறுவான். அப்படி அடக்கம் பெற்ற நிலையிலே எல்லாம் உணரப் பெறுவான். அல்லாது வெறுமனே வாய் பேசி கொண்டிருப்பவனுடைய அந்த செயலால் ஏற்படக்கூடியது இந்த சமுதாயத்திற்கும் அவனுக்கும் தீமைகளே என்று அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே தொடர்ந்து நாம் தவம் செய்ய வேண்டும், அகத்தாய்வு செய்ய வேண்டும். வாரத்திற்கு ஒரு நாளோ, நாள்தோறுமோ, மாதத்திற்கு ஒரு நாளோ, எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அமைதியாக அடங்கப் பெறுகிற அந்த மௌன பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுவதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.